ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அது என்னன்னா நம்மளோட ஸ்கூல் லைஃப். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நம்ம ஸ்கூல் லைஃப்னால் ரொம்ப பிடிக்கும், நம்ம ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்கூல் லைஃப்பை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஜாபில் இருப்போம் கண்டிப்பாக. ஸோ ஆனால் நம்ம ஸ்கூல் படிக்கிற வயசில் உள்ள பிள்ளைங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், நாங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது அப்போவே அப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லுவோம் இல்லையா? அந்த ஸ்டோரியை ஒரு ரீகால் பண்ணி பார்க்கலாமா? ஸ்கூல் லைஃப்ன்றத நம்ம யாராலையுமே மறக்க முடியாதுங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளோட ஸ்கூல் லைஃப் ஸ்டோரியை யாராவது ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக சொல்லிகிட்டே தான் இருப்போம். இன்னைக்கு கூட யாருக்கிட்டையாவது கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம். நம்ம லைஃப் எங்கே தொடங்குது அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் லைஃப் ஸ்டேஜில் தாங்க. நமக்கு புத்தி தெரிஞ்சு நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிற ஒரு பகுதி தாங்க அது. அந்த வயசில் நம்மளை ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது நிறைய பேர் கண்ணீரோட போவோம், சில பேர் சிரிச்சுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து படிப்படியாக நம்ம மேலே வரோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு சர்க்கிள், நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ட்ரூவானது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதையும் எதிர்பார்க்காது. நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்னா அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. கண்டிப்பாக ஸ்கூல் லைஃப்பில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம கூட காண்டாக்டில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு ஸ்டார்ட் ஆகுறது ஸ்கூல் லைஃப்பில் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன சண்டை, தவறுகள், கோபதாபங்கள், அதில் சமாதானம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஸ்கூல் லைஃப்பில் ரொம்ப மறக்க முடியாத விஷயங்க. அதுவும் நம்ம சாப்பிடும்போது ஒருவருக்கொருவர் உணவு பரிமாறிட்டு நம்ம சாப்பாடை ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு ஊட்டி விட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் இருந்திருப்போம் இல்லையா? அது மட்டும் இல்லை, ஸ்கூல் லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக காதல் அப்படின்ற ஒன்று நம்ம லைஃப்பில் என்ட்ரி ஆயிருக்கும். அந்த வயசில் அது காதலா அப்படின்றது நமக்கே தெரியாது. ஸோ அது ஒரு அட்ராக்ஷன். ஸோ அந்த பருவத்தில் அந்த காதல் மிகவும் அழகானது. நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல் லைஃப்பில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அழகான காதலையும் நட்பையும் சுமந்துட்டு வந்தது தாங்க நம்ம ஸ்கூல் லைஃப். அது மட்டும் இல்லை, நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள், அவங்கள நம்மள எவ்வளோ திட்டுவோம், எவ்வளவோ நம்ம பேசியிருப்போம். ஆனால் இப்போ அவங்கள நம்ம நினச்சி பார்த்தா எங்கள் டீச்சர் அப்படி சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் டீச்சர் தான் பெஸ்ட்டு, அவங்க இல்லைன்னா நான் இந்த லைஃப் எனக்கு இல்லை. ஸோ அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது தான் இப்போ வரைக்கும் நான் எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஸ்கூல் லைஃப் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இருக்கிற இந்த லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழணும். அதாவது இப்போ இருக்கிற நம்ம நாளைக்கு இருப்போமான்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு நம்ம ஓட வேண்டாம். ஸோ ஏன்னா நாளைய நாள் நிலையானது கிடையாது, நிச்சயமானதும் கிடையாது. ஸோ அதனால நம்ம இருக்கிற ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக வாழ்வோம். அது மட்டும் இல்லைங்க, மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதுன்னா ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அவங்க மனசு ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசினா போதும். கண்டிப்பாக அவங்க எல்லாம் தவிக்கிறது எதுக்காகனா நம்ம மனசு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா? நம்மக்கிட்ட பணம் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருமே இப்போ நம்ம ஸ்கூல் லைஃப் உள்ள என்ட்ரி ஆகிட்டு வந்திருப்போம். நான் நினைக்கிறேன் நீங்களும் என்ட்ரி ஆகிட்டு வந்திருப்பீங்கன்னு. ஸோ நம்ம ஸ்கூல் லைஃப் மலரும் நினைவுகளோட நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இதே மாதிரி ஜாலியாக நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ்வோம். தேங்க்யூ. உங்களுக்கு இப்போ நான் சொன்ன ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம கிரியேட்டிவ் மைண்ட் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.